கிண்டி இந்த கத்திப்பரா ஜங்ஷன் அந்த சாலைக்கு அருகில் மிகவும் பழமையான ஒரு சித்தருடைய ஜீவசமாதி மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரினுடைய ஜீவசமாதி ஆலயம். சுவாமிகள் நிறைய அற்புதங்களை தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே நிகழ்த்தியுள்ளார். கிளவுமெண்ட் சிம்சன் என்கின்ற ஆங்கிலேய துறைக்கு சுவாமி குரு மட்டும் கிடையாது, சுவாமி தெய்வமாகவே வாழ்ந்திருக்கார். ஏனென்றால் அந்த ஆங்கிலேயரினுடைய வாழ்க்கையில் சுவாமிகள் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தியுள்ளார். மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரினுடைய ஜீவபீட்டம். சுவாமிகளினுடைய வாசகம் பாருங்க, உனக்குள்ளே இருக்கும் உத்தமனைக்கான். இதுதாங்க சித்தநெறி. அதாவது சித்தநெறி என்பது புறத்திலே தேடாமல் அகத்திலே தேடுவது. சுவாமிகளுடைய சீடர்களான கொல்லாபுரி சித்தர், சுவாமிகளினுடைய இன்னொரு சீடரான ஏழுமலை சித்தர். சித்தர்களை பற்றியும் சித்தர்களினுடைய சமாதிகளை பற்றியும் நாம் அறிய வேண்டுமென்றால் திருமூலரினுடைய திருமந்திரத்தை நாம் படிக்க வேண்டும். சித்தர்களினுடைய பாடல்களை படிக்க வேண்டும். உண்மையான வாசகங்கள். திருமந்திரம்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமந்திரத்தில் திருமூலர் எழுதியிருக்கிறாரு. எப்படி சமாதி அடைகிறார்கள், எப்படி சமாதி வைப்பது என்று, சமாதியினுடைய தத்துவங்கள், சமாதியினுடைய சக்திகள் எல்லாத்தையுமே திருமூலர் பாடிட்டு போயிட்டார். அதுபோல் நம்முடைய சித்தர்களினுடைய ஆலயங்களை நாம் தொழ வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இறைவனை காண வேண்டும். அதுதான் சாகா கல்வி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கிண்டி சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரினுடைய ஜீவசமாதி. சித்தனை நாடு சிவனை தேடு, கிடைக்கும் பார்வீடு, அதுவே முக்தி என்னும் பெருவீடு.